அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சுக்கிரன் மீன ராசியில தன்னுடைய உச்ச வீட்டில் 124 நாள், அதாவது 31/5/2025 வரைக்கும் மீன ராசியில தான் இருக்க போகிறது. இந்த சுக்கிரன் இந்த 225 நாள் சுற்றி வர்றதுக்காகும். ஆனால் 124 நாள் இப்போ ஒரே ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் சுக்கிரன் இருக்க போகிறார். இவர் தான் வீடு, வாகனங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், நம்மளுடைய அபிலாஷைகள், நம்மளுடைய பண வரவு செலவுகள், மணி, இந்த மாதிரியான விஷயங்கள், நம்மளுடைய சொத்துக்கள், அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், அதனால் கணவன் மனைவி, வீடு, நமக்கு குடும்ப உறவுகள், இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த 124 நாள் அதுவும் உச்சமாக இருக்கிறதுனால எந்த விதமான பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசிக்கு 3வது வீடு, முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3வது வீடும், உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 10வது வீட்டுக்கும் அதிபதியா சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் இப்போதைக்கு உங்களுக்கு 8வது வீட்டில், மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 8வது வீட்டில் உச்சமாக போறார். இந்த 8வது வீடு அப்படின்றது கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, பம்பு, வழக்கு, அவமானம், ஜெயில் தண்டனை, லாஸ், இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய 8வது வீடு. ஆனால் அந்த வீட்டுக்கு அதிபதி குரு இருக்கார் இல்லையா, அவர் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டுக்கு வரப்போகிறார். இப்போ அவர் தான் 10வது வீட்டில் இருக்கார். ஸோ இப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லி பரிவர்த்தனை யோகம் மாறுறது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகிறது. தொழில் ரீதியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இவங்களுடைய கேரக்டர் பார்த்தோம்னா நல்ல சுறுசுறுப்பானவங்க, எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, எல்லாரையும் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, தன்னால் வழியை ஒரு விஷயத்தை வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணுறவங்க. ஆனால் முக்கியமான இந்த சிம்மராசி பொண்டாட்டி பிள்ளைகள் மேலே பெரிய பெரிய அக்கறை, அதில் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. பட் அவங்களுடைய இயல்பான ஜாதகப்படி அவங்க மாற்றம் இருக்கலாம். ஆனால் இயல்பா இவங்க குடும்பத்தை காட்டிலும் மற்றவங்களுக்கு செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும், வெளியில் இவங்களுக்கு உண்டான இமேஜ் இருக்கு இல்லையா, அதை பற்றி இவங்க எப்போவுமே கவலைப்படுறவங்களா இருப்பாங்க. அதுக்காக வீட்டுக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்ற அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்க கூடாது. வீட்டுக்கு செய்யறதுல அக்கறை கம்மியாக இருக்கும். இன்டென்சிட்டி, நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். ஒரு சில பேர் குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வெளியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில வெளியில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குடும்பத்தில் முக்கியத்துவம் கம்மியாக கொடுப்பாங்க. அந்த அடிப்படையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் தொழில் பண்ணுறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை ரொம்ப உயர்வாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்னடா அது இப்போ அஷ்டமத்து சனி மார்ச் மாதம் வருது, அஷ்டமத்து சனியில் ப்ரொமோஷன் கிடைக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக ப்ரொமோஷன், இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா சுக்கிரனும் குரு பரிவர்த்தனை யோகம் சொல்லி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவே கொஞ்சம் யோகமான காலமாக நடக்க போகிறது. இது வரைக்கும் உங்களுக்கு கண்டகச்சனி இருந்தது. கண்டகச்சனினால் எந்த காரியமும் நடக்காமல் எல்லா காரியத்துலேயும் தடங்கள் இருந்தது. இந்த காரியத்தை எப்படி நம்ம நடத்த போகிறோம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு யோசனைகள், சந்தேகங்கள், ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் இப்போ தீர்ந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு விடிவு வரப்போகிறது. உங்களுக்கு சுக்கிரன் களத்திரக்காரகன் அப்படின்றதுனால உங்களுக்கு திருமணம், அது மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ஒரு சில தடைகள் இருந்தாலும் நீங்கி திருமண காலமும் உங்களுக்கு வரப்போகிறது. ஆனால் இந்த சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் உத்தியோகத்துக்கு தான் நல்ல காலமாக இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வேலையில் மே மாதம் வரைக்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மே மாதம் வரைக்கும் நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் 8வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுக்கு வேலையில் ஏற்பாடு பண்ணி தருவார். ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மட்டும் கிடையாது, அவர் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான புதிய வாய்ப்புகள், இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம்,
வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையை பார்த்துட்டு இருக்கணும் வேறு வேலை மாற்றணும்னா அதுக்கு மாற்றுறது, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தால் வெளிநாட்டுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறது. இது மாதிரி உங்களுக்கு வேலைகள் ஒரு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலைகள் உங்கள் லைனில் வந்து உங்கள் கோர் நீங்கள் வந்து எந்த இது உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு எந்த வழி உண்டோ அந்த பாதையில் நீங்கள் போகிறதுக்கு உத்தியோக ரீதியில் தொழில் ரீதியில் இப்போ தான் அது நல்ல நேரம். இதே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தொழிலில் பல விதமான தடைகள், பல விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் இன்னொரு ஒரு தொழில் இந்த தொழில் எப்படி நடந்துகிட்டே இருக்கட்டும், இதை வந்து இன்னொன்று ஒன்று ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காலம் வரப்போகிறது. அதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், அதுக்கு வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்கும், அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, தொழிலில் புதிய பார்ட்னர் சேர்க்கறது, அந்த பார்ட்னர் மூலமாக தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கொண்டு வர்றது, இது மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. இதெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும். திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோம், திருமணம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் திருமணத்துக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் அவசரப்படாமல், ஏன்னா களத்திரக்காரகன் மறைஞ்சிருக்காரு ஒன்று. ரெண்டாவது வந்து வேலை உத்தியோகத்துக்குள்ளதும் அந்த 8ஆம் இடத்துக்குள்ள அதிபதியும் இன்டர்சேஞ்ச், இவங்களுடைய ராசியில் அவங்க ராசியில் இவங்க. அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால இப்போ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது 5ஆம் மாதம் வரைக்கும். 5ஆம் மாதத்துக்கு மேலே வந்து நீங்கள் உங்கள் கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணால் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்போதைக்கு வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது மிக மிக உத்தமம். இதுக்கடுத்து மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் வெளிநாட்டுக்கு படிப்பு கிட்ட முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் நல்ல இது கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு ஒப்பந்தங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அது வந்து ஒன்று சொல்லிடணுன்றதுக்காக திரும்ப நடுவில் சொல்கிறேன். அது மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும், முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இப்போதைக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 8ல் மாறி இருக்காரு, அவர் தான் முயற்சிகளுக்கு உண்டான கிரகமாக இருக்காரு, உழைப்புக்கு உண்டான கிரகமாக இருக்காரு. ஆனால் முயற்சிக்கு உண்டான 3ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் உழைப்பு போட்டு நீங்கள் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். பல பேருக்கு வந்து இந்த காலகட்டங்களில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது, சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதுக்கு வேண்டிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். இது மாதிரி ஏற்கனவே படிச்சுட்டு வேலை தரவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு. பொதுவாக வந்து இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வந்து சிவபெருமான திங்கக்கிழமை அன்னைக்கு வழிபடுறது, இல்லை பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவபெருமானை போய் வழிபடுறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொண்டு வந்து தரும், உங்களுக்குள்ள வாய்ப்புகளை அதிகரிக்கும். அதனால் வந்து இந்த ராசியை சேர்ந்த அனைவரும் இந்த மே மாதத்துக்குள்ளே இந்த சிவபெருமானை வேண்டிங்க, உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், இறைவன் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.